வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கிற வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில். நானும் எங்கள் அக்காவும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோவில் மாட்டுத்தாவணிலேருந்து 15 ரூபா செலவில் இங்கே வந்து இறங்கிட்டாங்க. இங்கே வந்து இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, அம்மா போடுறது, வயிறு வலி, இந்த சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் மாவிளக்கு எடுத்தால் சரியாகும். ரெண்டாவது கோயில் பார்த்தீங்கன்னா, கோயில் கருவறைக்கு முன்னையே வந்து நம்ம மாவிளக்கு எடுக்கலாம். அப்படி ஒரு சிறப்பு. இந்த கோயிலில் வந்து தொட்டி கட்டி குழந்தை இல்லாதவங்க தொட்டி கட்டி போடுவாங்க. எங்கள் அக்கா எனக்காண்டி வேண்டி இருந்தாங்க. எனக்கு வயிறு வலின்னு சொன்னனால அவங்க வேண்டி இருந்திருக்காங்க. அதனால் மாவிளக்கு எடுக்கிறதுக்காண்டி இங்கே என்னை கூப்பிட்டு வந்தாங்க. இன்னொரு தாயின்னு சொல்லி கூட எங்கள் அக்காவை சொல்லலாம். அந்தளவுக்கு என் மேலே பாசம். கூப்பிட்டு வந்து எனக்கும் மாவிளக்கு எடுத்து விட்டாங்க. எடுத்து விட்டு இந்த கோயிலில் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு, நாகம்மா, அடுத்து அங்கிட்டு பிள்ளையார், இந்த பாருங்க தொட்டியெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. குழந்தை இல்லாத தம்பதியர்கள் வந்து தம்பதியராக வந்து இங்கே தொட்டி கட்டி போட்டாங்கன்னா குழந்தை சீக்கிரத்துலேயே உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இது நாங்கள் கொண்டு வந்த மாவிளக்கு. கருவறைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மாவிளக்கு எடுத்தோம். இங்கே கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேல் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்தீஸ்வரர் கோயில். இது வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுதான் வந்து முக்தீஸ்வரர் கோயில். இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறந்தவங்களுக்கு முக்தி கொடுக்கறதுக்கு வேண்டி இங்கே வருவாங்க. ராமேஸ்வரத்துக்கு போனக்கூடிய ஈக்குவல் இங்கேயும் சிவபெருமாள் தான் இருப்பார். முக்தியை கொடுக்கக்கூடிய அருள் நிறைந்தவர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து விளக்கு போடுவாங்க இறந்தவங்களுக்காண்டி. அது போக எல்லா சன்னிதானமுமே இந்த கோயிலில் இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி இந்த கோயிலில் விசேஷம் வேறு. 50 பேருக்கு அன்னதானம் வேற போட்டாங்க. நாங்களும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல வெளியில் வந்தோம். வெளியில் பார்த்திங்கன்னா கால பைரவர் கோயில் இருக்குது. அங்கே வந்து ஐம்பொன்னில் செஞ்ச விநாயகரும் உள்ளே வந்து கால பைரவருக்கு பூஜையும் நடந்துச்சு. மணி பார்த்திங்கன்னா 12 கிட்ட இருக்கும். 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் சரியாக வீடியோவில் விழுகலை. அவரை கும்பிடுறது எதிரிகளோட பயம் வந்து நமக்கு குறையுமா. அதையும் கும்பிட்டுட்டு மழை வேற பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போவோம்னு சொல்லி கிளம்பிட்டோம். நீங்களும் மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வாங்க, நல்ல அருள் பெற்றுட்டு போங்க.